அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்று நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 31 34 வரை அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்விதச் சபை அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகத்தரு வெளியனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. ஓகே, முதல் 2 வரிகள். சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்வைதச் சபை அருட்பெரும் ஜோதி. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு தெரியும் துவைதம் துவைதம் அத்வைதம். துவைதம் அப்படின்னா 2, அத்வைதம்னா 2 ஒன்று ஆகுது, 1. அதாவது துவைதம் அப்படின்னா ஜீவன் வேறு இறைவன் வேறு அப்படின்னு சொல்கிறது துவைதம். இது 2 ஒன்றாகிறது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், துவைதமாக இருந்தால் அது அத்வைதமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஜீவன் வேறு கடவுள் வேறுன்னு இல்லாமல் 2 ஒன்று தான் சொல்கிறது அத்வைதம். இங்கே என்ன சொல்கிறாரு, அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த அத்வைத அனுபவம் சபையாகிய சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது அத்வைத அனுபவம் அந்த சிற்சபையில், அந்த சிற்சபையில் அந்த அத்வைத அனுபவமாக விளங்குது. அது விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நம்மளுக்கு தெரியும் இந்த ஆன்மா ஆணவமெல்லாம் இருக்குது. ஆன்மாவில் எல்லாருடைய இந்த ஆன்மா ஆணவ மலத்தோடு தான் இருக்குது. ஆணவ மலம் அப்படின்னா நான் அப்படின்றத தான் சொல்லுது. ஆன்மா ஒவ்வொரு உடம்புல நான்ன்றது அந்த ஆணவத்தோடு இருக்குது. இதுதான் கடவுளை நம்மளை அறிய முடியாமல் தடுக்குது. இப்போ நான் எனக்குள்ளே இப்போ கடவுள் இருக்கிறாரு, அந்த ஆன்மாவுக்குள்ளே கடவுள் இருக்கார். அதை ஏன் என்னால் உணர முடியல அப்படின்னா, நான் அப்படின்ற அந்த ஆணவம் அதுதான் தடையாக இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகணும்னா, இதுதான் துவைதம். இந்த துவைதம் அத்வைதமாக ஆகணும். இந்த அத்வைதம் என்ன சொல்லுது, அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த மாதிரி ஆகும்போது சுகோதயம் வெளியனும் அப்படின்றாரு. அதாவது சுத்த மெய்ஞானம். அதாவது இந்த துவைதமானது 2ன்றது அத்வைதம் ஆகிற இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெய்ஞான அனுபவம். அந்த மெய்ஞான அனுபவம், அதாவது இந்த துவைதத்திலிருந்து அத்வைதமாக மாறும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுக உதயம், அந்த அனுபவம், பேரின்ப அனுபவம். ஏன்னா நம்ம 2ஆக இருக்கிறது இப்போ ஆணவம் நம்ம மலம், ஆணவ மலம் நான்ற மலம் இருக்குல்ல, இது நீங்கி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம உணர்கிறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ் அதுதான் பேரின்ப அனுபவம். அதைத்தான் அந்த சுகோதய வெளியனும் அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. அந்த அத்வைதமாகி அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. அதாவது கடவுள் நான் வேறு கடவுள் வேறுன்ற அந்த 2 இல்லாமல் கடவுள் ஒருவரே அப்படின்ற, நானும் கடவுளும் ஒன்று அப்படின்ற அந்த உணர்வு எப்போ வரும், நம்ம அந்த ஆன்மாவை முதல்ல உணர்ந்து அந்த ஆன்மாவில் உள்ள அந்த ஆணவம் மலம் மறையும் போது, ஆணவம் அதான் மும்மலம், போன பாட்டில் பார்த்த பாருங்க, மும்மலம் அற்ற நிலையில் தான் சும்மா இருக்கும் சுகம் சொல்லி பார்த்தோம் போன பாட்டில். மும்மலம் அதாவது என்ன பார்த்தோம், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்.
அந்த மல மாயைன்றது அந்த மும்மலம் தான். ஆணவம், கன்மம், மாயை. அந்த ஆணவம்லாம் நீங்கினா தான் நம்மளுக்கு அந்த அந்த சுக அனுபவமே அந்த அந்த மௌனமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அந்த ஆணவ மலத்தை நம்ம நீக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அதான் அந்த துவைதமாக இருக்கிறது வந்து அத்வைதமாக மாறணும். அதுதான் இந்த பாட்டுக்கான விளக்கம். இந்த இந்த மாதிரி இந்த ஆணவம் ஓகே, இந்த ஆன்மாவில் உள்ள அந்த ஆணவத்தை நம்ம எப்படி போக்க முடியும்? அதுக்கு தான் ஜீவகாருண்யம். பாருங்கள் எப்படி அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த ஜீவகாருண்யத்தில் எப்படி போகும்? முன்னாடி உள்ள பாட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம்? உலகினில் உயிர்கட்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. அதாவது உலகத்தினில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வரும் இடையூறுகளை எல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. அதாவது பிறர் உயிர்கள் படும் துன்பங்களை எல்லாம் நம்ம துன்பமாக நினச்சி அதுக்கு உண்டான அதை நிவர்த்தி செய்து அதனால் அந்த உயிரினங்களுக்கு உண்டாகும் சந்தோஷத்தை பார்த்து நம்ம மகிழணும். இதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலைன்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த மாதிரி எல்லா உயிர்களுக்கு வரும் துன்பத்தையும் நம்ம துன்பமாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நிலையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த ஆணவ மலம் இல்லாமல் எல்லா உயிரும் நான் தான், எல்லா உயிரும் நான். அதாவது கடவுள் தான் எல்லா உயிரிலும் இருக்கார். என்னோட உடம்புல உள்ள உயிரும் பிற உயிர் உடம்புலையும் அதே ஆன்மா அதே கடவுள் தான் இருக்கார் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த உணர்வு நிலை வரும்போது தான் இந்த ஆணவமற்ற நிலை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆன்மனா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அந்த கடவுள், இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உணரக்கூடிய அந்த அனுபவ நிலை கிடைக்கும். அதுதாங்க சொல்கிறார். சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். இப்போ நான் இந்த பாடல் அப்போ ஜீவகாருண்யம் தான். அப்போ அந்த போன பாட்டிலேருந்து அப்படியே வருது பாருங்கள். அந்த போன பாட்டில் வந்து நம்ம பார்த்தது சுத்த சன்மார்க்க சுகநிலைன்னு சொன்னார். அந்த சுகநிலைன்றதுக்கு வந்து ஜீவகாருண்யத்தை தான் சொல்கிறாரு. இப்போ இங்கேயும் என்ன வருது? ஆன்மாவில் வந்து அந்த ஆன்மா வந்து ஆணவ மலம் இருக்குது. அதை போக்கணும்னு என்ன பண்ணணும்? தயவை நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்திகிட்டே வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆணவம் அழிஞ்சிரும். ஏன்னா ஜீவகாருண்யம்னா என்ன? நம்ம வந்து எல்லா உயிர்களையும் நம்ம உயிர்களாக, அதாவது அதான் சொல்கிறார்ல, ஜீவகாருண்யம் எப்படி செய்யணுன்றாருன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணக்காரன், அதனால நான் ஜீவகாருண்யம் செய்கிறேன், அவன் ஏழை, என்கிட்ட இருந்து வாங்கி தான் அவன் சாப்பிட்றான்ற அந்த உணர்வு எப்போயுமே வரக்கூடாது. எப்பயும் அப்போ எதிர்ப்பட்ட ஜீவர்கள் என்ன நினைக்கிறோம்? கடவுளாக தான் நினச்சி நம்ம ஜீவகாருண்யம் பண்ணணும். கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த கடவுளுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறதா நினச்சி தான் எல்லா ஜீவர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களையும் கடவுளாக தான் நினச்சி நம்ம ஜீவகாருண்யம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் ஜீவகாருண்யமே. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது? இந்த ஆன்மாவில் உள்ள ஆணவம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடும், சுத்தமாக இருக்காது. அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு கடவுள் அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஆன்மா அனுபவம், ஆன்மா என்னன்னு தெரிஞ்சு அப்போ தான் நம்ம மேலே ஏறுறோம். அதனால தான் சொல்கிறார் வள்ளல் பெருமான், தயவை வளர்த்துக்கங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. நம்ம இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்டு தூங்கி அப்படியே ரொட்டீன் லைஃப்லேயே போய் ஒன்றுமே உணர முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜீவகாருண்யம் தயவு அதை வந்து வளர்த்துட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அனுபவம் நம்மளுக்கு சிறப்பாக விளங்கும் அப்படின்னு இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். மீதி உள்ள 2 வரி, தூய கலாந்த சுகத்தரு வெளியனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. அதாவது கலாந்தம், அதாவது ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. இப்போ கலைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ எனக்கே வந்து 5 மொழிகள் பேசுகிற 5 மொழிகள் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பெருமையாக சொல்லுவேன், பெருமிதம் அடைவேன், எனக்கு 5 மொழி தெரியும்ப்பா. அதே மாதிரி சில பேருக்கு வந்து சில மற்றவங்க செய்ய முடியாத சில நல்லா பாடுவேன், எனக்கு கராத்தே தெரியும், நான் நல்லா வண்டி ஓட்டுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப என்னால் நல்லா அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்னால் செய்ய முடியும், எவ்வளோ நேரம் வேணாலும் சலிப்பு இல்லாமல் என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு இது எல்லாமே கலைகள். அந்த கலைகள் எல்லாம் செய்யும்போது ஒருத்தனுக்கு வந்து பெருமிதமும் இந்த பூரிப்பும் அடைகிறான். தெரியணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போது, ஒரு கலையை தெரிஞ்சுக்கிற போது அவனுக்கு இயல்பாகவே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. இந்த கலைகள் எல்லாம் தூய கலாந்த சுகத்தை தரக்கூடிய இந்த வெளி
இதுவும் சிற்றபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி தான் கொடுக்குறாரு. அருட்பெரும் ஜோதி அந்த சிற்றபையில் தான் இந்த அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவம் எப்போ கிடைக்கும்? மனமெல்லாம் அந்த உணர்வு நுட்பமாகி அந்த மனமற்ற நிலையில் தான் அந்த சிற்றபையில் இந்த கலைகள் 64 கலைகளையும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த பூரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சிற்றபையில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாரு. அதாவது கலைகள் அனைத்தினையும் அளித்த சுகத்தை தருகின்ற சிற்றபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் நம்ம இதுக்கு பொருள் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதிலேருந்து இந்த 2 வரிகளிலுமே நம்ம சொல்கிறது சிற்றபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்ன மாதிரி தன்மையில் இருக்கிறார் அப்படின்னு தான் வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார். இப்போ தயவு தான் கொண்டுட்டு வர்றாரு. தயவோடு இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம வந்து மனசில் வந்து மனமற்ற நிலைக்கு போகணும். மனமற்ற நிலைக்கு போய் தயவு ரெண்டையும் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம நல்ல அந்த பாதையில் வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வந்து சிறப்பாக பயணிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 2 வரிகளுக்குமான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.